ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம வந்து இந்த சம்மர் சீசனுக்கு ஏற்ற ஒரு ஸ்பெஷல் ஐட்டம், அதாவது லஸ்ஸி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி காமிக்க போகிறோம். லஸ்ஸின்றது வந்து இனிப்பு தயிர். இந்த தயிரில் பார்த்திங்கன்னா வந்து நல்ல பாக்டீரியா நிறையா இருக்குது, அதாவது ப்ரோபயோட்டிக் பாக்டீரியா நிறையா இருக்குது. இது வயிற்றில் உள்ள புண்ணெல்லாம் ஆற்றும். அதுவும் இல்லாமல் இந்த சம்மருக்கு நம்ம இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பாடியையும் நல்லா கூல் பண்ணும். இல்லை நம்ம வந்து சர்க்கரையும் சேர்த்து பண்ணுறோம் இல்லையா, ஸோ இந்த வெயில் காலத்தில் நம்ம உடம்பு சீக்கிரம் டீஹைட்ரேட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும். ஸோ இந்த சர்க்கரையும் இந்த தயிரும் சேர்ந்து நம்ம சாப்பிடும்போது டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்கும். தவிர இந்த தயிரில் பார்த்திங்கன்னா கால்சியம் சத்தும் நிறையா இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும். சரி, வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ டேஸ்டி ஹெல்த்தி லஸ்ஸி செய்ய போகிறோம். இது 4 கலர் 4 ஃப்ளேவரில் செய்ய போகிறோம். ஒன்று ஒவ்வொரு கலரில் இருக்கும். வந்து மாதுளம்பழம், கிவி, பனானா, ஒன்று கிளாசிக் லஸ்ஸி. இது வந்து இதுக்கு வந்து முக்கியமான தேவைன்னா கட்டியான தயிர் தான் வேணும். கட்டியான பாலில் உர ஊற்றணும். அது எப்படின்னு நாம் அதை காமிச்சிருக்கோம், அதை பாருங்கள். நம்ம லஸ்ஸிக்கு வந்து திக் கர்ட் வேணும்னு சொல்லிட்டு இப்போ ஃபுல் ஃபேட் மில்க்கை நல்லா காய்ச்சி இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கோம். இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் ஊற்றினோம் அப்படின்னா நம்மளோட தயிர் வந்து நல்லா திக்காக இருக்கும். நம்ம பால்லையும் தண்ணி கலக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம உரம் ஊற்றும் போது நல்லா கை பொறுக்கிற சூடில் இருக்கணும். ரொம்ப வந்து சூடே இல்லாமல் இருந்தாலும் சரியாக உரையாது, ரொம்ப சூடாக இருந்தாலும் உங்களுக்கு தயிர் புளிச்சிரும். அதனால் கை பொறுக்கிற சூட்டில் இருக்கணும் நம்மளோட பால், தண்ணி கலக்கக்கூடாது. அது ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று வந்து நம்ம உர ஊற்ற வச்சுருக்கோம் இல்லையா தயிர், அது வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஜில்லுன்னு இருக்கக்கூடாது. நம்ம உர ஊற்றுறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடியே வெளியில் எடுத்து வச்சிட்டோம்னா அதுவும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம உர ஊற்றணும். இப்போ நம்ம வந்து 1 ஸ்பூன் எடுத்துருக்கோம் தயிர். அதை வந்து உள்ளே விட்டு நல்லா கலக்கிடணும். நம்ம கலக்கலைன்னா அது வந்து சரியாக மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். அதனால் நம்ம இப்படி கலந்துட்டு நம்ம நைட்டு இதை மூடி வச்சிடலாம். நம்ம இப்போது காலையில் பார்ப்போம் எப்படி உறைஞ்சிருக்குன்னு. இப்போ நம்ம திறந்து பார்ப்போம் நல்லா திக்காக உறைஞ்சிருக்கா அப்படின்னு. பாருங்கள், நல்லா கட்டியாக வந்திருக்கு. நம்ம பாலும் வந்து நல்ல திக்கான பால், ப்ளஸ் இந்த மண் சட்டியில் போட்டனால அந்த எக்ஸ்ட்ரா வாட்டர் எது இருந்தாலும் அது உறிஞ்சிக்கிடும். ஸோ திக்கான கர்ட் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கர்டை வந்து நல்லா மிக்சியில் அடிச்சுக்குவோம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சுகர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாஸ், ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து 1/2 லிட்டர் மில்க் வந்து உர ஊற்றுனீங்க அப்படின்னா ஒரு 2லேருந்து 3 கிளாஸ் வரும். ஸோ அதுக்கேற்ற அளவு நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பவுடர் சுகராக எடுத்துக்கிட்டால் தான் ஈஸியாக மிக்ஸ் ஆகும். இப்போ நம்ம வந்து 2த்தையும் ஆட் பண்ணிட்டோம். நம்ம வந்து இதை நல்லா அடிச்சுக்கலாம் மிக்சியில். தண்ணி ஊற்றாமல் அடிச்சுக்கோங்க. மிக்சியில் அடிச்சிட்டோம். இப்போ வந்து இதை வந்து ஒரு தனி பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம வச்சுருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். கிவியும் வாழைப்பழத்தையும் நம்ம அப்படியே அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது மாதுளப்பழம் மட்டும் கொஞ்சம் அந்த கொட்டையோடு இருக்கிறனால இதை மட்டும் நம்ம ஜூஸாக எடுத்துக்க போகிறோம். பட் தண்ணி கலக்கக்கூடாது எதுக்குமே. மாதுளப்பழம் ஜூஸ் எடுத்துட்டோம். அடுத்து வாழைப்பழத்தையும் நம்ம நல்லா பல்ப்பாக அப்படியே அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். நம்ம வாழைப்பழ பல்ப் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கிவியையும் நம்ம அந்த மாதிரி பல்ப்பாக ஆக்கிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட்டு வெட்டிட்டு அதை ஸ்கூப் பண்ணிங்கன்னா வந்துடும். இது வந்து ஜஸ்ட் ஒரு குட்டி ஸ்பூன் வச்சு ஸ்கூப் பண்ணிங்கனாலே வந்துடும். நம்மளோட திக் தயிர் வந்து நம்ம சர்க்கரை போட்டு அடித்து வச்சுருக்கோம். அடுத்து வாழைப்பழமும் நம்ம அடித்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் இது வந்து கிவி, அடுத்து வந்து மாதுளம்பழம். இது 4மே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம கிளாசிக் லஸ்ஸி எப்படி ப்ரிப்பேர் பண்ணோன்னு பார்ப்போம். ஸோ நம்ம அடித்து வச்சுருக்க அந்த கர்டை வந்து நம்ம ஒரு கிளாஸில் ஊற்றிக்கலாம். தயிர் ஊற்றிட்டு மேலே கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. அடுத்து வெட்டி வச்சுருக்க அசார்ட்டட் நட்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம இதில் பாதாம், பிஸ்தா, முந்திரி அதெல்லாம் வச்சுருக்கோம். அது வந்து மேலே சேர்த்துருக்கோம். ஸோ அவ்வளோதான், சிம்பிள். உங்களோட கிளாசிக் லஸ்ஸி தயாராகிடுச்சு. அடுத்து பொமோகிரானட் லஸ்ஸி. நம்ம வச்சுருக்க ஜூஸ் வந்து பாதி ஆட் பண்ணிக்கலாம்.
அப்புறம் மீதிக்கு நம்ம வச்சுருக்க அந்த தயிரை ஆட் பண்ணிக்குவோம். அவ்வளோதான், நம்மளோட பொமோகிரானட் லஸ்ஸி தயார். நெக்ஸ்ட்டு நம்ம கிவி வச்சு பண்ண போகிறோம். ஸோ 1/2 கிளாஸ் கிவி பல்ப் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வச்சுருக்க அந்த ஸ்வீட் தயிர் மிச்சத்துக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட கிவி லஸ்ஸி தயார். அடுத்து பனானா லஸ்ஸி. ஸோ பனானா பல்ப் ஆட் பண்ணிக்கோங்க. மீதிக்கு அந்த ஸ்வீட் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பனானா லஸ்ஸியும் தயார். சூப்பரான லஸ்ஸி, அதாவது 4 விதமான லஸ்ஸி 4 ஃப்ளேவர்லேயும் 4 கலர்லேயும் சூப்பராக தயாராகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த சம்மர் சீசனுக்கு நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸாக போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.